அவர் செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள், அதான் தலைப்பு. சரீர பிரகாரமான காரியங்கள் ஆனாலும் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். சரீர பிரகாரமான காரியத்துக்கு மட்டுமல்ல, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஏன் விடாமல் பிடித்து கொள்கிறோம்? அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கணும், நிறைவேறணும். அதனால தான் நம்ம கடைசி வரை விசுவாச வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். விசுவாச வாழ்க்கையை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை என்பது வெறும் சுகத்துக்காகவும் பணத்திற்காகவும் மாத்திரம் கொடுக்கப்பட்டது அல்ல. விசுவாச வாழ்க்கையில் பணம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம விசுவாசத்தால் தான் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய ஒட்டுமொத்த பிழைப்பையும் விசுவாசத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அநேக ஆவிக்குரியவர்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகியும் விசுவாச வாழ்க்கையை சரீர பிரகாரமான காரியங்களுக்கு உள்ளாக அடக்கிவிட்டார்கள். சரீர பிரகாரமான காரியத்துக்கு மட்டும் சுருக்கிவிட்டார்கள். அதான் பெரிய மிஸ்டேக், பெரிய தவறு. இந்த சரீர பிரகாரமான காரியத்திற்கு மட்டும் விசுவாசம் வைக்கிறவர்கள் கடைசி வரை ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பது இல்லை. அந்த விசுவாசம் கடைசி வரை போகவில்லை. இதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். விசுவாச வாழ்வை எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதல்ல, விசுவாச வாழ்க்கையை எப்படி முடிக்கிறோம் என்பது தான் முக்கியம். நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அதல்ல, எப்படி முடிக்க போகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி முடிய போகிறது கடைசி வரை. இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழப்போகிறோம். அப்போ அதுவரை விசுவாசம், விசுவாச வாழ்வு ரொம்ப முக்கியம். நம் தேவன்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நன்றாக விசுவாச வாழ்வை ஆரம்பித்த பலர் விசுவாசத்தை நன்றாக முடிக்கவில்லை. அந்த லிஸ்டில் நீங்களும் நானும் வந்து விடக்கூடாது. நல்ல விசுவாசத்தில் ஆரம்பித்தாங்க, பாதியில் விசுவாசம் போயிடுச்சு, பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது.
பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். முடித்தேன். அப்ப நன்றாக பவுல் முடித்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவ வாழ் அதான் முக்கியம். ஆபிரகாம் எப்படி முடித்தார், ஈசாக்கு எப்படி முடித்தார், யாக்கோபு தன்னுடைய விசுவாச வாழ்வை எப்படி முடித்தார், இவங்கெல்லாம் கடைசி வரை விசுவாச வாழ்வை விடாமல் பற்றி கொண்டார்கள். யாக்கோபெல்லாம் தன்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்பாய் கோலின் மேல் சாய்ந்து 21வது வசனம், கர்த்தரை தொழுது கொண்டான். எபிரேயர் 11:21 யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். கோலின் மேல் சாய்ந்து கர்த்தரை தொழுது கொண்டான். அப்படியே தொழுது கொண்டு அவன் மரித்து விடுகிறான். அப்போ கடைசி வரை நம்மை நடத்துவது பணம் இல்லை, நம்மை கடைசி வரை நடத்துவது விசுவாசம், நம்மை கடைசி வரை நடத்துவது நம்முடைய தேவன். அப்போ தேவன் மேல வைக்கிற விசுவாசம், இதை ஆழமாய் புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அநேகர் இந்த சரீர பிரகாரமான காரியங்களிலேயே கண்ணை வைத்து வாழ்கிறார்கள். இந்த சரீர பிரகாரமான காரியத்தில் மட்டும் தன்னுடைய கண்களை பதிக்கிறவர்கள் ஒரு கட்டத்தில் விசுவாசத்தை இழந்து போய் விடுகிறார்கள். சரீர பிரகாரமான தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டார் என்ற அர்த்தம் அல்ல. சரீர பிரகாரமான தேவைகள் முக்கியமானது அல்ல என்று ஆண்டவர் சொல்லவில்லை. கட்டாயம் சந்திக்கிறார். சரீர பிரகாரமான தேவைகளை ஆண்டவர் நிச்சயம் சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். நம் தேவன் அற்புதங்களின் தேவன். நம்முடைய தேவன் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டுமல்ல, சரீர தேவைக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சரீர தேவையின் மேல அக்கறை உடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சரீர தேவைகளை அவர் சந்திக்கிறார். இந்த காலை நேரத்தில் சரீர பிரகாரமான தேவையோடு நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்க சரீர பிரகாரமான தேவையை சந்திப்பார். வியாதியின் நிமித்தமாக, கடனின் நிமித்தமாக, பொருளாதார பிரச்சனை நிமித்தமாக, குடும்ப பிரச்சனை நிமித்தமாக, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், நல்ல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் வெட்கமடைந்து போவது இல்லை. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார், மாற்றத்தை உண்டாக்குவார். சரீரத்தில் வியாதி இருக்கும் என்றால் அந்த வியாதி கட்டாயம் சுகமாகும். ஏனென்றால் வியாதிகளை அவர் சரீரத்தில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், குணமானீர்கள். சுகத்தை கொடுப்பார். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன்.
வார்த்தை வல்லமை உண்டு, சுகமளிக்கும் வல்லமையை கொடுக்கிறது. நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். வாதை உங்க கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். தீங்கு நாளில் தமது கூடார மறைவில் வைத்து பாதுகாக்கிறவர், எல்லாம் செய்கிறார். சரீர பிரகாரமான எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார். சரீர பிரகாரமான நம்முடைய தேவைகளுக்கு நம்ம கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அதான இன்னைக்கு தலைப்பு, கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அவர் எல்லாம் செய்கிறார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசங்களில் நன்மையை செய்கிறார். பொருளாதாரத்தில் செழிப்பை உண்டு பண்ணுகிறார். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து செழிப்பை பெறவில்லை என்றால் ஏதோ நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். தேவனோடு பழகுகிறவர்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருப்பார்கள். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். இருக்கிற நிலையில அவர் விடமாட்டார். இருக்கிற நிலையில நீங்க இருக்கவும் மாட்டீங்க. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை ரொம்ப நாள் கர்த்தர் விடமாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆரம்ப நாட்கள்ல குறைவுபட்டு இருக்கலாம். கர்த்தரை தேட ஆரம்பித்த நாட்களில் குறைவுகளில் வந்திருக்கலாம். ஆனால் தேடிக்கொண்டே இருந்தால், கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை விடாமல் பிடித்து அவரை தேடிக்கொண்டு இருந்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. விடமாட்டார், குறைவுபட விடமாட்டார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து தள்ளி விடுவார். உங்ககிட்ட வந்து சேரும்படி உங்ககிட்ட வந்து நன்மைகளை கொட்டி விடுவார். தான் நம்முடைய தேவன் மாறாதவர். அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். அவர் உடன்படிக்கையின் தேவன், நல்ல தேவன். தன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அருமையான பெற்றோரே, நீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நீங்க விரும்புறீங்கல்ல, அதை காட்டிலும் அவர் அதிகமாய் நம்மை குறித்து விரும்புகிறார். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன், விரும்புகிறார். என் கர்த்தர் மிகவும் நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் அவர். அப்போ
நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். அதே நேரத்தில் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது வெறும் சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு மட்டுமல்ல, இதெல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுத்து என் மேல என் பிள்ளைங்க அன்பா இருக்கிறாங்களா என்பதை பார்க்கிறார். என் மேல அன்பா இருந்தால் என் சித்தத்தை செய்வாங்க, என் திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அதனால நம்ம கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தேவைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவரை நேசித்து அன்பு கூர்ந்து, நான் உங்க அன்புக்கு ஈடா என்னத்தை ஆண்டவரை செலுத்த முடியும், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி உங்க சித்தத்தை நான் செய்கிறேன், உங்க நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அர்ப்பணிப்பது. இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் அப்படி இல்லை. சரீர பிரகாரமான நன்மை ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசம் வைத்து பெற்றுக்கொண்டு அதோடு விசுவாச வாழ்க்கையை நிறுத்தி விடுகிறார்கள். இல்லை, தேவன் நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் முடிவு வரை விசுவாசத்தில் வாழ வேண்டும். சாகும் வரை கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு கடைசி காலத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். யாக்கோபு கடைசி வரை விசுவாசத்தில் வாழ்ந்தான். யோசேப்பு தன்னுடைய மரண காலத்தில் தன் எலும்புகளை குறித்து கட்டளையிடுகிறான். தன்னுடைய எலும்புகளை எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு நீங்க போவீங்க, அப்போ கொண்டு போகணும் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுக்கிறான். அப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்வது, சரீர பிரகாரமான தேவைகளுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்வில் விசுவாசம். கர்த்தரை பிடித்து கொள்ளணும். தேவ திட்டம், தேவ நோக்கம், ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால கர்த்தரை நம்ம விடாமல் பிடித்து கொள்வோம். நம்முடைய மரணம் வரை விசுவாச வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். தியானிக்க உதவி செய்தீங்க. எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளானாலும் உங்களை விடாமல் பற்றி கொள்வதற்கு கிருபை தாங்க. நிச்சயம் எல்லாம் செய்கிற தெய்வன். சரீர பிரகாரமான காரியத்துக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்வு, உங்களை நேசிக்கிற அன்புல ஆண்டவரே விடாமல் பற்றி கொள்வதற்கு கிருபை தாங்கப்பா. எங்களை குறித்து அப்பா வச்சிருக்கிற திட்டம், நோக்கம், சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களை விடாமல் பற்றி கொள்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். விசுவாச வாழ்க்கை என்பது கடைசி வரை ஆண்டவரே விசுவாச வாழ்வில் வாழ வேண்டும். அந்த பாக்கியம், சிலாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. உங்க பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இன்று மாலை உள்ள சுகமளிக்கும் கூட்டங்களில் உங்க வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.